கண்ணெதிரே தோன்றினாள். ஹே சக்தி, என்னமோ இந்த பழைய பேப்பர் புக் எல்லாம் போச்சுன்னா உன் வாழ்க்கையே போன மாதிரி அப்படியே வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கேன். போ, போய் அடுத்த வேலையை பாரு. சரிங்கம்மா. போ போ. என்ன நம்ம டார்லிங் கால் பண்றா? வீட்ல எந்த மாதிரி சூழ்நிலையில இருப்போன்னு தெரியாததுனால அவளே நமக்கு ஃபோன் பண்ண மாட்டா. ஆனா இன்னைக்கு கால் பண்ணிருக்காளே. டார்லிங், என்ன திடீர்னு நீயே ஃபோன் பண்ணிருக்க? என்ன விஷயம்? அப்படியா? என்னைக்கு? இன்னைக்கு தானா? டார்லிங் ப்ளீஸ் அழாத, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எல்லாமே நான் இருக்கேன்ல, உன்னை நான் கைவிட்டுருவேனா? உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் டார்லிங். நீ கவலைப்படாம இரு, நான் பணத்தோட வரேன். உன் விஷயத்துல நான் போய் சொல்லியிருக்கேனா? நிச்சயமா வருவேன், நம்பிக்கையோடு இரு. சரியா? பாய். போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? நான் டார்லிங் கூட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிருப்பாலோ. நமக்கு இன்னொருத்தி இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சா நம்மள உயிரோடு எரிச்சு கொன்னுருவாளே. இப்ப இவ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாளா இல்ல சந்தேகமா கேக்குறாளான்னு தெரியலையே. என்ன பண்றது? போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது சொல்லுங்க, யார் போன்ல? ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் பேசினா. அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க, உண்மை சொல்லுங்க. யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? அதான் என் இந்துங்கிறது. புருஷனை 24 மணி நேரமும் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கியே. உன்ன மாதிரி தேவதை எனக்கு பொண்டாட்டிய கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. போன்ல யார் கூட பேசிட்டு? இந்து, இதுக்கு மேல உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல இந்து. நான் யார் கூட பேசுறேன்னு உண்மையை சொல்லிடுறேன். சேலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப நாளாவே என்னையும் உங்க பிசினஸ் பார்ட்னரை சேர்த்துக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா சேர்த்துப்பன்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு கால் பண்ணி என்னையும் பிசினஸ் பார்ட்னரை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த சந்தோஷத்துல அப்படியே திக்குமுக்க ஆடிட்டேன். ஆமா, அவர் எந்த உத்தரவாதத்துல உங்களை பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு? என்ன கேள்வி இது? நான் ருத்ராவோட அண்ணங்கிற தகுதி பத்தாதா? சரி, இந்த விஷயம் ருத்ராவுக்கு தெரியுமா? தெரியாது இந்து, நீயும் எதுவும் சொல்லிக்காத. ருத்ராவுக்கே தெரியாம ருத்ராவோட பேரை பயன்படுத்தி நான் பிசினஸ்ல ஜெயிக்கணுங்கிற வெறியோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் இவ்வளவு வெறியோட இருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே இவர் பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டாரோன்னு தான் தோணுது. இவருக்குள்ள ஏதோ ஒரு ஃபயர் இருந்திருக்கு. அத நாம தான் இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கோம். இவ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் எமோஷனலா நடிக்க வேண்டி இருக்கு. ஏங்க, எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ எங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேசுற? நான் சாப்பாடுறாம எனக்கு திங்க மட்டும் தான் தெரியும், அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது என் வயிற்றுக்கு இல்ல, என் மூளைக்கு. மூளைக்கா? அதுக்காக எப்படி சாப்பிடுறது? சாப்பிடலாம் இந்து, அந்த வித்தை எனக்கு மட்டும்தான் தெரியும்.
சில பேரு குடிச்சா சிந்தனை வரும்னுவாங்க, சிலரு டம் அடிச்சா சிந்தனை வரும்னுவாங்க. ஆனா எனக்கு நல்லா சாப்பிட்டாதான் சிந்தனை வரும். அப்படி யோசிச்சு யோசிச்சு கண்டுபிடிச்ச பிசினஸ் தான் இந்த பிசினஸ். இந்த பிசினஸ்ல 1000 கோடி லாபம் கிடைக்கும். அதுல நமக்கு மட்டும் 500 கோடி. என்னங்க சொல்றீங்க? 500 கோடி நமக்கே கிடைக்குமா? நம்பு. ஆமா, அதுல இருந்து 1000 ரூபாய் கூட குறையாது. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்கும் போதுதான் என்னோட மகிமை நீ புரிஞ்சுப்ப. பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் உங்க மகிமையை புரிஞ்சுக்கணுமா? இப்பவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நிஜமா? ஆமா. இப்ப நீங்க தனியா வேற பிசினஸ் பண்ண போறீங்க, 500 கோடி சம்பாதிக்க போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 500 கோடியோட நான் நிறுத்த போறதில்ல இந்து. 5000 கோடிக்கு அதிபதி ஆயிட்டுதான் இந்த உலகத்தை விட்டே போகணுங்கிறது என்னோட லட்சியம். அதுக்கான ஆரம்ப விதை தான் இது. நான் சொன்ன 500 கோடி. அவ்வளவு பணத்தை நீங்க சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல உங்களுக்கு வெங்கலத்திலேயே செலவைக்கிறேங்க. அப்ப கூட தங்கத்துல செலவைக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா பாரு, பேராசை பிடிச்சவ. சரி சரி, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா உங்களுக்கு கால் வலிக்கும். நீங்க போய் உட்காருங்க. நானே உங்களுக்காக என் கையால சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டா தானே உங்க மூளை நல்லா வேலை செய்யும். நீங்க உட்காருங்க. இந்து, ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வா. என்ன? இல்லம்மா, 500 கோடி. சரி சரி, நான் உங்களுக்கு 2 ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. அப்போடா, ஒரு வழியா இவ்வளவு சமாளிச்சிட்டேன். அந்த ரகசியத்தை மறைச்சிட்டேன். இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அருண், சொல்லுங்க மேடம். இப்ப நான் சைன் பண்ணிருக்கிற ஃபைல் எடுத்துட்டு போய் சிவா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நாம மும்பைக்கு அனுப்புன காஸ்மெட்டிக் லோடெல்லாம் நம்ம டீலர் கிட்ட போய் சேர்ந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க மேடம். அனிதா, அனிதா. மம்மி, மம்மி சொல்லுங்க மம்மி. அனிதா, காலையில என் ரூம்ல ஒரு அக்ரிமெண்ட் ஃபைல நான் வச்சுட்டு போனல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அதை சைன் பண்ணி கொடுத்து அனுப்பணும். அந்த ஃபைல உன் கையாலேயே எடுத்துட்டு வந்தனா சென்டிமெண்டா நல்லா இருக்கும். போய் எடுத்துட்டு வா. அனிதா, அப்படியே என் பெண்ணையும் எடுத்துட்டு வந்து. ஓகே மம்மி. அம்மா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. அருணுக்கு எடுத்துட்டு வரல? மேடம், எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இந்தாப்பா, புடி. தேங்க்யூ மேடம். எனக்கு வேற எடுத்துட்டு வா சக்தி. சரிங்கம்மா. இது அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ். இந்த ஃபைல் இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து சைன் பண்றேன். அனிதா, ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம்? அம்மா, ஃபைல காணுமா? அம்மா. மம்மி, அந்த ஃபைல் ரூம்ல இல்ல மம்மி. வாட்? என்ன சொல்ற நீ? ஆமா மம்மி, ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அந்த ஃபைல் எங்கேயுமே இல்ல. வாட்? ரூம்ல வச்சுட்டு போன ஃபைல் எப்படி காணாம போச்சு? என்னாச்சு ருத்ரா? ஒரு அக்ரிமெண்ட் ஃபைல என் ரூம்ல வச்சுட்டு போனா நீ. அனிதா அந்த ஃபைலே இல்லங்கறா. அது எப்படி காணாம போகும்? அதுவும் ஓ ரூம்ல வச்சுட்டு போன ஃபைலு. நீ இல்லாத நேரத்துல ஒரு ரூமுக்குள்ள வேற யாருமே போக மாட்டாங்க. இது அதிசயமால இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த ஃபைல்ல சைன் பண்ணி கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் ஆபீஸ்ல இருந்து அருண் கூட அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வந்தேன். இப்ப அந்த ஃபைலையே காணோம். இந்த வீட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? மம்மி, ப்ளீஸ் மம்மி, நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. ஃபைல் எங்கேயும் மிஸ் ஆயிருக்காது, கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் வீட்லயே இல்லையே. மம்மி, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு பழைய பேப்பர்காரன் வந்திருந்தானா, நான் தான் சக்தி கிட்ட சொல்லி
உங்க ரூம்ல இருந்து பழைய பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து போட சொன்னேன். ஒருவேளை சக்தி, பழைய பேப்பர்ஸ போடும்போது அந்த ஃபைலையும் சேர்த்து போட்டுட்டியா? ஐயோ இல்லங்கம்மா, உங்க ரூம்ல இருந்து பேப்பருங்களை மட்டும்தான் எடுத்துட்டு வந்து போட்டேன். ஏய், ருத்ரா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தான் அந்த ரூமுக்குள்ள போயிருக்க. அப்புறம் எப்படி ஃபைல் மட்டும் காணாம போயிருக்கோம்? அம்மா, நான் பேப்பர் எடுக்கிறப்ப அங்க எந்த ஃபைலும் இல்லம்மா. மம்மி, எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய பேப்பர்ஸோட ஃபைலை போட்டு விட்டுருப்பான்னு தோணுது. வேற எப்படியும் அந்த ஃபைல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நம்புங்க சின்னம்மா, நான் அந்த ஃபைல் எடுத்து போடவே இல்லை. அனிதா, இப்ப எதுக்கு தேவையில்லாத சந்தேகம்? நம்ம உடனே அந்த பேப்பர்காரனை ஃபோன் பண்ணி இங்க வர வச்சிடலாம். சரிங்க அத்தை. செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. சொல்லுங்க மேடம். காலையில இங்க வந்து ஒருத்தர் பேப்பர் எடுத்துட்டு போனாரு. ஆமா மேடம். அவர் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. தரேன் மேடம். நீங்க போங்க. ஓகே மேடம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் ருத்ராவோட டாட்டர் பேசுறேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பழைய பேப்பர்லாம் எடுத்துட்டு போனீங்கல்ல? ஆமா மேடம். அதுல ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகாம அப்படியே எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. சரிங்க மேடம், வந்துடுறேன். ம், சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா வந்துடுறேன் மேடம். சூப்பரான பிளான். காயலாங்கடைக்காரங்கிட்ட பழைய பேப்பரோட சேர்த்து இந்த ஃபைலையும் சக்தி போட்டுட்டான்னு தெரிஞ்சா உன் அம்மா அவளை சும்மா விட மாட்டாங்க. அவளை கொதறி எடுத்து இந்த வீட்டை விட்டு அமுச்சிருவாங்க. பழைய பேப்பர்காரனை வச்சு சக்தியோட கதையை முடிக்கிறதுக்கு பிரமாதமான திட்டம் போட்டிருக்க. நீ சாதாரண மூலக்காரி இல்ல, பெரிய மூலக்காரி. மேடம், நீங்க எடைக்கு போட்ட எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? டக்குன்னு பிரிச்சு பாருங்க எதுல இருக்குன்னு. சரிங்க மேடம். அந்த கட்டு பாருங்க, இன்னும் பிரிக்காமலே இருக்கு. அத முதல்ல பிரிங்க. இதோ பாக்குறேன் மேடம். மேடம், மேடம் இந்த ஃபைலா? குடு. ஃபைல் கிடைச்சிருச்சா? அப்படின்னா இன்னைக்கு ருத்ரா இவளை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நல்லதா போயிடுச்சு.
எல்லாம் உள்ள போய் உங்க வேலையை பாருங்க. சரி மேம். நீ கிளம்பு, உன் பேப்பர்ஸ் எல்லாம் கடைக்கு வந்துடும். சரிங்க மேடம். பாத்தீங்களா மம்மி, இந்த ஃபைலையும் குப்பையை நினைச்சு பழைய பேப்பரோட சேர்த்து போட்டிருக்கா இந்த அறிவாளி. ஐயோ சத்தியமா நான் வாய மூடு. என் ரூம்ல இருந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாம் நீதானே எடுத்து போட்ட. அப்ப இந்த ஃபைலையும் நீதானே போட்டிருக்கணும். வேற யார் வந்து போட்டிருப்பாங்க? என்னோட ரூம்ல ஒரு ஃபைல் இருந்தா அது முக்கியமான ஃபைல்னு உனக்கு தெரிய வேண்டாமா? நான் உன்னை பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிருக்க. இது எவ்வளவு முக்கியமான அக்ரிமெண்ட்னு உனக்கு தெரியுமா? ருத்ரா, பேப்பரை திங்கிற கழுதைக்கு பேப்பர்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்குன்னு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வெளியில இருக்க வேண்டியவள வீட்டுக்குள்ள வச்சா இப்படிதான் நடக்கும். நீ இப்படி சென்ஸ்லெஸ்ஸா நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல நான் இத போடலன்னு போய் வேற சொல்றேன். நல்ல வேளை அனிதாவுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்து என்கிட்ட சொன்னா. இல்லனா இந்த ஃபைல் கிடைக்காமலே போயிருக்கும். உன்னை அப்படியே கண்ணத்துல அறையணும் போல இருக்க. சொல்லு சிவா. அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அருண் கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அனுப்பிட்டீங்களா அத்தை? இன்னும் இல்ல சிவா, சைன் பண்ணி கொடுத்து அனுப்புறேன். கொஞ்சம் சீக்கிரம் அத்தை. அக்ரிமெண்ட் என்னாச்சுன்னு அந்த பாம்பே கம்பெனி எம்டி 2 தடவை கால் பண்ணிட்டாரு அத்தை. அவருக்கு இங்க இருந்து 4:30 மணிக்கு ஃபிளைட்டா. அதுக்குள்ள அவர்கிட்ட நான் சைன் வாங்கணும் அத்தை. அதனாலதான். அருண் கிட்ட நான் உடனே சைன் பண்ணி கொடுத்து அனுப்புறேன். சரி அத்தை. அருண் மேடம். டிலே பண்ணாம உடனே சிவா கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துருங்க. சரிங்க மேடம். என்னோட இத்தனை வருஷ பிசினஸ் கேரியர்ல எந்த புது அக்ரிமெண்ட்லயும் நான் கெட்ட நேரத்துல சைன் பண்ணதே இல்லை. ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு. அது உன்னால. ஆஹா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ருத்ரா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, இப்ப சக்திக்கு ஜாதகத்துல நேரம் சரியில்லைம்மா. அதனால அவ எந்த வேலை செஞ்சாலும் அது தப்பாதாமா முடியும். அவளோட கெட்ட நேரத்தினால நீங்க ஏமா பாதிக்கப்படணும்? நான் அவளை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேம்மா. சக்தி, வாமா போலாம்.
நிமிஷம். நல்லதோ கெட்டதோ எங்க அம்மா இவளுக்கு அடைக்கலம் கொடுத்து இங்க தங்க வச்சிருக்காங்க. கோவத்துல ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டா நீ கூட்டிட்டு போயிடுவியா? என்னோட அம்மாவே எப்போ உன்கிட்ட உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு கூட்டிட்டு போ. அது வரைக்கும் இவ இங்கதான் இருப்பா. நீயா இவளை கூட்டிட்டு போக கூடாது. வெளியில இருக்கிற காரெல்லாம் தொடச்சு வை போ. உனக்கு தான் நான் வேலை கொடுத்திருக்கேன்ல, ஆனா நீ போகாம இங்கே நின்னுட்டு இருக்க. போயிடுறேம்மா.